ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பேஸ்டர் முச்சினஸ் பிஎக்ஸ்டி மேட்சோட அடுத்த படம் பார்ப்போம். நிறைய பேர் டெய்லி ஒரு வீடியோ போட சொல்கிறீங்க. அது எனக்கு இப்போதைக்கு ரொம்பவே கஷ்டம். நான் கூடிய சீக்கிரம் அதை பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சார்ல்ஸும் ஷீடோவும் சேர்ந்து பிஎக்ஸ்டியோட ஃபஸ்ட்டு கோலை போட்டாங்க. இதை பார்த்து பிஎக்ஸ்டி சேர்ந்து எல்லோரும் சந்தோஷப்பட்டாங்க. இது சார்ல்ஸ், நீ ரொம்பவே ஆசம்னு ஷீடோ சொன்னான். நீயும் என்னோட பாஸுக்கு பயங்கரமாக ரியாக்ட் பண்ணன்னு சார்ல்ஸ் சொன்னான். இவங்க ரெண்டு பேரும் அவங்க போட்ட கோலை நினச்சி சந்தோஷப்பட்டாங்க. சார்ல்ஸோட எபிலிட்டிஸ் அன்லாக் பண்ண நான் ப்ரீவியஸ் மேட்ச்சில் நிறைய விஷயத்தை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணேன். ஆனால் அது இப்போ தான் நடந்திருக்கு. இந்த நியூ யூஎஸ் லீக் இப்போ தான் இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. எவ்வளோ சீக்கிரம் சார்ல்ஸ் டெவலப் ஆகிறானோ அவ்வளோ சீக்கிரம் நான் அவனை தோக்கடிச்சிருவேன்னு லோக்கி நோவா கிட்ட சொன்னான். நீங்கள் என்ன முட்டாளா, இந்த கோலை அலோவே பண்ணக்கூடாதுன்னு ரைச்சி அங்கேருந்து சொன்னான். இல்லை, அது அப்படி கிடையாதுன்னு ரைச்சி கிட்ட இசைக்கு சொன்னான். உண்மையை சொல்லணும்னா நான் தான் என்ன ஃபாலோ பண்ணி அவன்கிட்ட பால் எடுக்கலான்னு போனேன். ஆனால் அவன் அப்படி இருந்தும் பாலை கரெக்டாக ஷூட் பண்ணான். அதுக்கேற்ற மாதிரி அந்த கோலும் கரெக்டு தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. நான் இதோட முக்கியமாக ஷீடோ எப்படி அந்த கோலை போட்டான்றதை அனலைஸ் பண்ணணும்னு இசகி யோசித்தான். முதல்ல டவுட்டே இல்லாமல் இந்த ஃபீல்டில் இருக்க எல்லாருமே நல்லா தான் விளையாடினாங்க. ஆனால் அப்படி இருந்து யாராலையும் ரியாக்ட் பண்ண முடியல. சார்ல்ஸ் இப்போ விளையாடுறது எதுக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் அவன் இன்னும் டெவலப் ஆகும்னு நினச்சா தான் பயமாக இருக்குது. இந்த லீக்கில் நம்ம ஜெயிக்க அவங்கள விட பயங்கரமாக நம்ம விளையாடணும். அவங்கள தோக்கடிக்கிற மாதிரியான கெமிக்கல் ரியாக்ஷனை நம்ம கண்டுபிடிக்கணும். இவங்க ரெண்டு பேரையும் தோக்கடிக்க இசகியும் ஹீரோயும் ஒன்றா விளையாடலான்னு முடிவு பண்ணாங்க. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்கள எப்படி தோக்கடிக்கலான்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ நோவா வந்து அவங்க ரெண்டு பேர்கிட்ட நீங்கள் அதே மாதிரி ரீக்ரியேட் பண்ணுங்கன்னு சொன்னார். நீங்கள் போன மேட்ச்சில் போட்ட கோலை விட பயங்கரமான ஒரு கோல் போடுங்க. உங்கள் ரெண்டு பேரில் அது முடியும் தானே நோவா கேட்டார். அதுக்கு ஹீரோயும் முடியும்னு சொன்னான். ஆனால் அவங்க ரெண்டு பேரும் நம்ம கண்ட்ரோலில் வைக்கலன்னா நம்ம தோற்றுருவோன்னு இசகி சொன்னான். அதுக்கு நீங்கள் அந்த பிங்க் ஹேரை மேன்மார்க் பண்ணுங்கன்னு நோவா சொன்னார். ஷீரோட ஃப்ரீடமை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுன்னு குனிகாமிக்கிட்ட நோவா சொன்னார். நான் அவனை நம்பிட்டு இருக்கேன் சைபார்க்னு இசகி குனிகாமிக்கிட்ட சொன்னான். இவங்க 3 பேர் சேர்ந்து அவங்கள தடுக்க போனாங்க. அது வெறும் ஒரு பாயிண்ட் தான், நம்மளால் கம்பேக் கொடுக்க முடியும்னு ரைச்சி சொன்னான். அடுத்து வரதை நான் தடுக்கிறேன்னு ககாமரு சொன்னான். நம்ம ஒரே டீமில் இருந்தாலும் நம்ம ஷீடோ கோல் போடுறதுக்கு சந்தோஷப்பட முடியாதுன்னு டோக்கிமிட்ஸு சொன்னான். நம்ம ரின்னுக்கு ஹெல்ப் பண்ணி அவனை தான் கோல் போட வைக்கணும். ஏன்னா ரின் தோத்தானா நம்மளும் தோற்றுருவோம். நம்மளோட விதி இணைக்கப்பட்டிருக்குன்னு நானாசி சொன்னான். இதை கேட்டு சார்ல்ஸ் சிரிச்சான். நீ ஒரு தொல்லை தான் ஷீடோன்னு ரின் சொன்னான். என்னை பார்த்து பொறாமப்படுறியா ரின்னுன்னு ஷீடோ கேட்டான். நானும் ஒத்துக்கிறேன், இவன் ஒரு தொல்லை தான் இசகி சொன்னான். இவன் பண்ணுறதுனால ஏற்றுக்கவே முடியலன்னு கைசனும் சொன்னான். மேட்ச் ரீஸ்டார்ட் ஆச்சு. ஒன்று நான் தோக்கடிக்கிறேன்னு கைசு சொன்னான். ஆனால் அவங்கள தடுக்க திருப்பி ஷீடோ வந்தான். நான் என்னோட அல்டிமேட் கோலை ஹீரோ கூட ரீக்ரியேட் பண்ணணும். ஆனால் அது அவ்வளோ ஈஸி கிடையாது. அதுக்கு நான் இந்த ஃபீல்டோட ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணணும். என்னால் கண்டிப்பாக ஷீடோ மாரி தனியாக விளாட முடியாது. நான் என்னை தாண்டி இருக்க உலகத்தை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும். ஒரு நிமிஷம், ஆனால் இந்த ஃபீல்டு இருக்கிற ஒருத்தரும் ஒரு மாதிரி யோசிக்கிறவங்க. அப்படின்னா பீக் பர்ஃபார்மன்ஸ்ன்றது 2 கேட்டகரியாக பிரிக்கலாம். ஒன்று ஷீடோ மாதிரி சுற்றி இருக்க விஷயத்தை பற்றிலாம் கவலைப்படாமல் தனக்காக விளையாடுறது, இல்லை என்ன மாதிரி என்விரான்மெண்ட் அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி விளையாடுறது. இல்லை இதை இன்னொரு விதமாகவும் சொல்லலாம், செல்ஃப் ஸ்டைல் ஈகோ அப்புறம் வேர்ல்ட் ஸ்டைல் ஈகோ. இது என்னோட ஒரு தியரி தான். செல்ஃப் ஸ்டைல் ஈகோ வச்சு விளையாடுறவங்க அவங்கள பற்றி மட்டும்தான் யோசிப்பாங்க. ஆனால் வேர்ல்ட் ஸ்டைல் ஈகோ வச்சு விளையாடுறவங்க சுற்றி இருக்க விஷயத்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. பாச்சிரா, பரோ, நாகி, சாண்டேட் சொல்ல கண்டிப்பாக செல்ஃப் ஸ்டைல் ஈகோ தான். ஆனால் இன்னொரு பக்கம் கராசு, ஹியூரி, ரியோன்னா நாங்களாம் வேர்ல்ட் ஸ்டைல் ஈகோ வச்சு விளையாடுறவங்க. கைசர் கண்டிப்பாக வேர்ல்ட் ஸ்டைலாக தான் இருக்கணும். ஏன்னா அவனுக்கு ட்ராஃபி தான் முக்கியம். அப்போ சார்ல்ஸ் என்னவாக இருப்பான், குனிகாமிக்கு எதுவாக இருக்கும், அப்புறம் ஒரு நிமிஷம் அப்போ ரின் எதுவாக இருப்பான். இந்த ஃபீல்டை பற்றி தெரிஞ்சுக்க நான் எல்லாரோட டேட்டாவும் கலெக்ட் பண்ணணும். அப்போ தான் என்னால் என்னோட அல்டிமேட்டை ரீச் பண்ண முடியும்னு இசைக்கு சொன்னான். இதே நேரத்தில் நெஸ் கொண்டு போன பாலை சாண்டேட் சுத்தெடுத்தான். மேலே போன பாலை ஹியூரி கண்ட்ரோல் எடுத்தான். இதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்னு ஹியூரி சொன்னான். இதை பார்த்து எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. ஹியூரி அந்த பாலை பாஸ் பண்ணலாம்னு நினைக்கும் போது சார்ல்ஸ் வந்ததை தடுத்தான். நீயும் நல்லா பார்க்குறேன்னு ஹியூரிக்கிட்ட சார்ல்ஸ் சொன்னான். இந்த பையன் கரெக்டாக யூகிச்சு என் பாசத்தை எடுத்திருக்கான். அப்படின்னா சார்ல்ஸாலேயும் மெட்டாவிஷனை யூஸ் பண்ண முடியும். இசகி கூட என்னோட கோலை கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கான்ட்ராக்டரை நான் தோக்கடிக்கணும், இல்லைனா இது எதுவுமே நடக்காதுன்னு ஹியூரி யோசிச்சான். சார்ல்ஸ் திருப்பியும் பாலை ஷீடோவுக்கு பாஸ் பண்ணான். ஷீடோ அந்த பாலை ரிசீவ் பண்ண நினைக்கும் போது ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன், எக்ஸ்ப்ளோசிவ் டீமன்னு குனிகாமி அங்கே வந்தான். நீ யாருன்னு ஷீடோ கேட்டான். நீ அழிச்ச ஒரு ஹீரோன்னு குனிகாமி வந்து அந்த பாலை தடுத்தான். இதை பார்த்து அங்கேருந்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. என்னோட அல்டிமேட்டை ரீச் பண்ண இவனை நான் தோக்கடிக்கணும்னு ஹியூரியும் குனிகாமியும் யோசிச்சாங்க. குனிகாமி தடுத்த பாலை நெஸ் ரிசீவ் பண்ணா. நெஸ்ஸை தடுக்க 2 பேர் இருந்தாங்க. அப்போ வந்து அந்த பாலை கிரிம்முக்கு பாஸ் பண்ணான். கிரிம் அந்த பாலை கைசருக்கு பாஸ் பண்ணி விட்டான். ஆனால் அதை தடுக்க ஷீடோ வந்தான். ஷீடோவை தடுக்க குனிகாமி வந்தான். ஷீடோவுக்கும் குனிகாமிக்கு நடுவில் ரிவெஞ்ச் மேட்ச் ஸ்டார்ட் ஆச்சு. குனிகாமி அந்த பாலை அவன் தலையால் தடுத்து விட்டான். அந்த பாலை ரைச்சிக்கிட்ட போச்சு. ஆனால் ரைச்சிக்கிட்ட இருந்த பாலை சார்ல்ஸ் ஈஸியாக வந்து வாங்கினான். இது ரொம்ப மோசம்னு ஹியூரி யோசிச்சான். நான் ரைச்சிக்கு மட்டும் பேக்கப் கொடுத்துருந்தா அந்த பால் எங்கள் கிட்டே இருந்திருக்கும். இந்த மாதிரி சின்ன விஷயத்தில் நான் கவனம் செலுத்தலைன்னா சார்ல்ஸ் என்னால் கண்டிப்பாக தோக்கடிக்கவே முடியாது. ஆனால் அது ரொம்பவே கஷ்டம். அது இம்பாசிபிள் மாதிரி ஃபீல் ஆச்சு. இவன் கூட ஃபைட் பண்ணுறது கஷ்டமான வீடியோ கேமில் இருக்க பாஸ் ஃபைட் மாதிரி. கரெக்டான மெத்தடை நான் கண்டுபிடிக்கலன்னா நான் திருப்பி செத்துக்கிட்டே தான் இருப்பேன்.
ஆனால் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நான் சார்ல்ஸை தோக்கடிச்சு கண்டிப்பாக இதை கிளியர் பண்ணுவேன்னு ஹியரி சொன்னான். சார்ல்ஸ் எதிர்க்க இசைக்கு வந்தான். என்கிட்ட பாஸ் பண்ண கான்ட்ராக்ட் ரின் சொன்னான். ஆனால் அவன் அவங்க 2 பேரையும் தாண்டி ஈஸியாக போனான். இவன் ரின்னை இறைய வச்சு எங்களை தாண்டி ட்ரிபிள் பண்ணி போயிருக்கான்னு இசாகி யோசிச்சான். ஆனால் அப்படி இருந்தும் சார்ல்ஸ் பின்னாடி ஹியரி வந்தான். இது பத்தாது, இது நான் ஏற்கனவே ப்ரெடிக்ட் பண்ணிட்டேன் கான்ட்ராக்ட் ஹியரி சொன்னான். அது நல்லா இருந்துச்சு ஸ்கை ப்ளூ ப்ரோ, ஆனால் நீ இன்னும் ஒரு ஸ்டெப் பின்னாடி தான் இருக்குன்னு சொல்லிட்டு சார்ல்ஸ் அந்த பாலை பாஸ் பண்ணி விட்டான். அவன் அந்த ஸ்டான்ஸில் அவுட் சைட் கிராஸ் கிக் பண்ணியிருக்கானா, இதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு எல்லாரும் யோசிச்சாங்க. இவன் எங்களை வச்சு விளையாடிக்கிட்டு இருக்கான். இப்போதைக்கு இந்த முழு ஃபீல்டும் சார்ல்ஸோட கைக்குள்ளே தான் இருக்குன்னு இசாகி யோசிச்சான். அந்த பால் ஷீடோ கிட்ட போயிட்டு இருந்துச்சு. ஆனால் அதை குனிகாமி வந்து தடுத்தான். இதை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. என்னால் ஷீடோவை ரீச் பண்ண முடியலன்னு சார்ல்ஸ் சொன்னான். நீ சூப்பராக பண்ண சைபாக்னு இசகி சொன்னான். அவன் ஷீடோவை கவர் பண்ண ஆரம்பிச்சிலேருந்தே அவன் பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக இருக்குது. எனக்கு தெரியும் இந்த பிளானுக்கு அவன் ஃபிசிக் ரொம்பவே யூஸ் ஆகும்னு. ஆனால் அதுக்கும் மேலே அவன் ஷீடோவை ரிவெஞ்ச் எடுக்கணுன்ற ஒரு கோவம் தான் அவனுக்குள்ளே இருக்க பீக் பர்ஃபார்மன்ஸை வெளியே கொண்டு வருது. ஒரு மனுஷன் அவன் ஜஸ்டிஸ்க்கு உண்மையாக இருக்கான். குனிகாமி ரென்ஸுக்கு ஒரு எமோஷனல் க்ரீச்சர் தான் இசகி யோசிச்சான். இதை இன்னொரு விதமாக சொன்னான். அவன் மென்டாலிட்டி செல்ஃப் ஸ்டைல் ஈகோவாக தான் இருக்கும். அவன் முன்ன இருந்த மாதிரியே தான் இருக்கான். அவனுக்குள்ளே இன்னும் போராடணுன்ற மனசு இருக்குது. குனிகாமியோட ஈகோ இன்னும் எரிஞ்சிட்டு தான் இருக்குன்னு இசகி யோசிச்சான். குனிகாமி ஷீடோவை தடுத்துக்கிட்டு இருக்கான். அது சார்ல்ஸோட ஆப்ஷனை குறைக்குது. அது இந்த ஃபீல்டோட பேலன்ஸையே மாற்றுதுன்னு ஹீரோ யோசிச்சான். நீ ஒரே தொல்லையாக இருக்க முட்டாள் ஹீரோன்னு ஷீடோ சொன்னான். அவ்வளோதான் உன்னால் முடியுமா எக்ஸ்ப்ளோசிவ் டீமன்னு குனிகாமியும் சொன்னான். நீ என்ன பேசிகிட்டு இருக்க சைபார்க், நான் மட்டும் அசஸ் பண்ணலனா நீ அங்கேயே தோத்துருப்பேன்னு இசகி சொன்னான். உனக்கு என்ன வேணும்னு குனிகாமி கேட்டான். என்னோட எக்ஸ்ப்ளோஷனுக்கு ஹெல்ப் பண்ணு, இதை நம்ம சேர்ந்தே பண்ணுவோன்னு இசகி சொன்னான். நம்மளோட ஆப்போனன்ட் நம்மளே எதிர்க்க அல்டிமேட் இன்ட்டு அல்டிமேட் கெமிக்கல் ரியாக்ஷன் உருவாக்குனா, அப்போ நம்ம அல்டிமேட் இன்ட்டு அல்டிமேட் இன்ட்டு அல்டிமேட் ட்ரிபிள் ஃப்ளோ கெமிக்கல் ரியாக்ஷனை உருவாக்குவோன்னு இசகி யோசிச்சான். இங்கேருந்து இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் பாய்.